அம்மோ, என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து கேக் சாப்பிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? அப்பா அது வீட்டுக்குள்ள கரண்ட் போச்சு. அதான் தம்பிக்கு சூடடிக்கு சொன்னேன்னா அதான் அம்மா எங்களை இங்க உட்கார சொன்னாங்க. ஓ, கரண்ட் இல்லாததுனால இங்க உட்காந்துருக்கீங்களா? சரி பரவாயில்ல, இங்க நல்லா காத்து வருது, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. டி ஆதி, என்னடா அது கோலம்? கேக்கு கிரீம் எல்லாம் மேல பூசி வச்சிருக்க. அப்பா அது ஆளி கூட்டாதாப்பா. கேக் சாப்பிடும்போ கேக் கிரீம் எல்லாம் மேல பூசிட்டா. பாப்பா தான் கீழ எல்லாம் சிந்தாம மேல எல்லாம் ஆக்காம அழகா சாப்பிட்டா. ஆளி கூட்டா மேல எல்லாம் ஆக்கிட்டா. டி ஆதி, என்னடா அது? கேக் சாப்பிட சொன்னா இப்படிதான் மேல எல்லாம் ஆக்குவியா? ஆமாப்பா, பாருங்க ஆளி கூட்டாக்கு கேக் ஒழுங்காவே சாப்பிட தெரியல. மேல எல்லாம் ஆக்கி வச்சுக்கா. அம்மா வந்து பார்த்தா இப்ப ஆளி கூட்டாவா அடிச்சுவாங்க இல்லப்பா. அதெல்லாம் உன் அம்மா ஒன்னும் ஆதி அடிக்க மாட்டா. அப்புறம் அவன் குட்டி பையன் தானடா, அதனாலதான் அவனுக்கு கேக் ஒழுங்கா சாப்பிட தெரியல, அதான் மேலையெல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். அதொன்னும் பரவாயில்லடா. அப்புறம் உன் அம்மாவுக்கும் தெரியும் கேக் சாப்பிடுமா அவன் மேலையெல்லாம் ஆக்குவான்னு. அதனாலதான் பாரு அவனுக்கு ட்ரெஸ் கூட போட்டு விடாம உட்கார வச்சிருக்கா. ஆமாப்பா, டச் போட்டு விட்டுண்டா டச்ல எல்லாம் ஆக்கிப்பா. அப்புறம் புது டச் எல்லாம் அழுக்காயிக்கும். ஆமாண்டா, அதனாலதான் உன் அம்மா ட்ரெஸ் போட்டு விடாம உட்கார வச்சிருக்கா. இனி கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை குளிக்க வச்சு வேற ட்ரெஸ் போட்டு விட்டுருவா. சரி, அவன் மேலையெல்லாம் ஆக்கினாலும் பரவாயில்ல, அவன் சாப்பிட்டுட்டோம். நீயும் சீக்கிரமா கேக் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் விளையாடுங்க. இல்லப்பா, அங்க காத்தே இல்ல. நாங்க கரண்ட் வந்த அப்படிதான் உள்ள போய் விளையாடுவோம். அது வரைக்கும் நாங்க இங்கேயே தான் விளையாடுவோம். சரி சரி, எங்கேயோ விளையாடுங்க. ஆனா இங்கேயே தான் இருக்கணும், அந்த பக்கம் எங்கேயும் போக கூடாது. தம்பியும் அந்த பக்கம் எங்கேயும் போகாம பாத்துக்கணும். சரியாடாமோ? சரிப்பா, தம்பி எங்க போவாம நான் பாத்துக்குவேன். நீ பாத்துக்குவேன்னு தெரியும், இருந்தாலும் தனியா உட்கார வேண்டாம். ஐஷுமா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. இங்க நான் வீடு தொடச்சிட்டு இருக்கேங்க. 2 நிமிஷம் நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க ஹாஸ்பிடல் கிளம்புங்க. சரிடா, எனக்கு டைம் ஆச்சு. நீ சீக்கிரமா வா, ரெண்டு பேரும் தனியா விடாத. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி ஐஷு, சரி நான் போகும்போது கேட்டை சாத்திட்டு போறேன். சரிங்க. டே அம்மோ, அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, அப்பா கிளம்புறேன். அப்பா கேட்டை சாத்திட்டு போறேன். ரெண்டு பேரும் அங்க கேட்டு கிட்ட வரக்கூடாது. இங்கே தான் உட்காந்து கேக் சாப்பிடணும், இங்கே தான் விளையாடணும். சரியா? சரிப்பா, நாங்க எங்க போக மாட்டோம். இங்கேயே தான் இருப்போம். அப்ப நீங்க ஆச்சுபிட்ட போயிட்டு வரும்போது பாப்பாக்கும் தம்பிக்கும் விளையாண்டுக்கு பல்லு வாங்கிட்டு வரீங்களா? பலூனா? டே அம்மோ, இப்பதான் ஹாப்பி பர்த்டே முடிஞ்சு அங்க வீட்ல அவ்வளவு பலூன் இருக்கு, திரும்பவும் பலூன் வேணும்னு கேக்குற? அச்சச்சோ, ஆமால நிறைய பல்லு நிக்கு. மறந்துட்டப்பா, சாரி. சரி சரி, அதான் நிறைய பலூன் இருக்குல்ல, முதல்ல இந்த பலூன் எல்லாம் வச்சு ரெண்டு பேரும் விளையாடுங்க. அதெல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறமா அப்பா வேற பலூன் புதுசா வாங்கி தரேன். சரியா? சரிப்பா. பகு யாரு குட்டா, வீட்டுக்குள்ள நமக்கு விளையாட நிறைய பல்லு இருக்குடா. உனக்கு ஹாப்பி பர்த்டேக்கு வாங்கணும்ல, அந்த பல்லு நிறைய இருக்கு. நம்ம அதை வச்சு விளையாடலாம். அந்த பல்லு எல்லாம் உடைஞ்ச அப்புறமா அப்பா வேற புதுசு பல்லு வாங்கி தருவாரு. டே அம்மோ, அதெல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் அப்பா புதுசு வாங்கி தரேன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே நாள உட்காந்து உடைச்சிடக்கூடாது. இல்லப்பா, உடைக்க மாட்டோம். உடைக்காம வச்சு விளையாடுவோம். சரிடாமோ, சரி கேக் சாப்பிட்டுட்டு உட்காந்து விளையாடுங்க. தம்பிய பாத்துக்க, அப்பா வரேன். சரிப்பா, டாடா, பை. யாரு குட்டா, அப்பாக்கு பை சொல்லுடா. பை. ஐயோ, ஏண்டாமோ இவன் கிட்ட பாய் சொல்ல சொன்னேன். இப்ப பாரு, அப்பா வெளியே போறேன்னு தெரிஞ்சதும் பூ பூ போகணும்னு வரேன்னு சொல்றான் பாரு. டே ஆதி, அப்பா எங்கேயும் போலடா, இங்கதான் இருக்கேன். ஐயோ போச்சு, இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே விட மாட்டானே, கூட வரேன்னு அழுவான். என்னடா முனி, இப்ப அப்பா போனா இவன் அழுதுருவானே, இப்ப எப்படி அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்? அப்பா ஈங்க, நான் ஆரி குட்டாக்கு வேற ஏதாச்சும் விளையாட்டு காமிக்கேன். அப்ப ஆரி குட்டா இந்த பக்கம் பாக்கும்போது நீங்க ஆரி குட்டாக்கு தெரியாம போயிடுங்க. ஐயோ, அப்புறம் திரும்பி பார்த்து நான் இல்லன்னா அழுவான்டா. இல்லப்பா, அழுவ மாட்டான். பாப்பா பாத்துக்க, நீங்க போங்க. சரி, என்னமோ சொல்ற. சரி, நீ அவனுக்கு விளையாட்டு காமி. அவன் அந்த பக்கம் திரும்பினதும் அப்பா போறேன். சரிப்பா. ஐஷுமா, நான் போறேன்னு ஆதி அழறான், நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாரு. வேலை முடிஞ்சதுங்க, இப்ப வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. சரிடா, பாத்துக்க, நான் கிளம்புறேன். ஆரி குட்டா, நம்ம கேக் சாப்பிடலாம் வா. ஏ பூ பூ பூ. ஏய் பூபு, அப்புறமா போலாம்டா. நம்ம கேக் சாப்பிட்டு உள்ள நிறைய பல்லு இருக்குல்ல, அந்த பல்லு எல்லாம் எடுத்து நம்ம வீடு கட்டலாம். வீடு கட்டி விளையாடலாம்டா. ஆமாண்டா, நம்ம பல்லுலயே வீடு கட்டலாம். வீடு கட்டி நம்ம ரெண்டு பேரும் அதுக்குள்ள உட்காந்து விளையாடலாம். சரியா? வீடு கட்டலாம்.
அது அந்த பாப்பாங்களுக்கு இல்ல, அந்த பாப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்க கூடாதும்மா. அம்மா, எனக்கும் கேக் வேணும். ஐயோ சும்மா இரு பாரு, அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் கேட்க கூடாது. அப்ப எனக்கு வேற கேக் வாங்கி தாங்க. ஐயோ பாரு, கேக் வாங்கலாம் அம்மா கிட்ட பணம் இல்லம்மா. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு வரும்போது பாக்குறதெல்லாம் கேட்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல. இப்படி எல்லாம் கேட்டேன்னா அப்புறம் அம்மா உன்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு வர மாட்டேன். அம்மா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா இப்ப அவங்க கேக் சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கும் கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கு கேக் மட்டும் வாங்கி தாங்கம்மா. ஐயோ என்ன பாரு, நீ உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. அம்மா கிட்ட தான் கேக்கெல்லாம் வாங்க பணம் இல்லைன்னு சொல்றல்ல. இன்னொரு நாள் நான் பணம் கிடைக்கும் போது உனக்கு கேக் வாங்கி தரேன். அம்மா, இப்ப இந்த மீன் வித்தா பணம் கிடைக்கும்லம்மா, அந்த பணத்துல கேக் வாங்கி தாங்க. ஐயோ பாரு, இப்ப இந்த மீன் வித்தா கிடைக்கிற பணத்துல தான் வீட்டுக்கு அரிசி பருப்புன்னு எல்லாம் வாங்கணும். அந்த பணத்துல உனக்கு கேக் வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் எப்படி வாங்குறது? அதனால இன்னைக்கெல்லாம் கேக் வாங்க முடியாது பாரு. அம்மாக்கு இன்னொரு நாளைக்கு பணம் கிடைக்கும் போது வாங்கி தரேன். நீ இங்கே நில்லு, அம்மா இந்த மீனை கொண்டு போய் பின்னால அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, எனக்கும் இந்த மாதிரி கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாரு, உனக்கு இந்த கேக் வேணுமா? ஆமா, இந்த மாதிரி கேக் நான் சாப்பிட்டதே இல்லை. அம்மா கிட்ட கேட்டதுக்கு அம்மா கேக்கெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு இந்த கேக் வேணுமா? இதை நான் சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிட்டுக்கோ. இந்தா. ஹை, நீ இந்த கேக் எனக்கு தருவியா? ஓ தருவனே, இந்தா இந்த கேக் சாப்பிட்டுக்கோ. அப்போ உனக்கு? எனக்கு வீட்டுக்குள்ள வேற கேக் இருக்கு. என் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு வீட்டுல அப்பா பெரிய கேக் வாங்கிட்டாங்க. அது இருக்கு, நான் அம்மா கிட்ட கேட்டா அம்மா எனக்கு தருவாங்க. நீ இந்த கேக் சாப்பிட்டுக்கோ. இந்தா. ஹை, தேங்க்ஸ் ரியா. பரவாயில்ல, என் அப்பா நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்குமே கொடுத்துதா சாப்பிடணும் சொல்லியிருக்காரு. அதான் நான் உனக்கு கொடுத்தேன், நீ சாப்பிடு. சரி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் நீ அந்த மீன் விக்கிறவளோட பிள்ளை தானே? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திக்கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி திம்ப? நான் புடுங்கல, ரியா தான் கொடுத்தா. அம்மா பாட்டி, பாரு வாங்கல, நான் தான் பாருக்கு கொடுத்தேன். நீ சும்மா இரு, சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மீன்காரி மவளே, இந்த மாதிரி கேக் எல்லாம் நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா? பாத்திருக்க கூட மாட்டேன். அதான் பிள்ளைங்க கேக் தின்னும்போது பிள்ளைங்க கிட்ட இருந்து கேக்க பிடிங்க திங்கிற. அப்படியே ரெண்டு போட்டான்னு வைக்கி, அந்த கேக்க கூட முதல்ல. கேக்க பிடுங்கல, ரியா தான் கொடுத்தா. ஆமா பாட்டி, பாரு கேக்க பிடுங்கல, நானே தான் கொடுத்தேன். ஏய், நான் சொல்றல உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அமைதியா இரு. ஏ குட்டி பிசாசு, பிள்ளைங்க கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி திங்கற. கேக்க மட்டும் தான் வாங்குனியா, இல்ல சின்ன பிள்ளைங்கன்றதுக்காக காதுல கம்மல கையில வளையல்னு எதையாவது திருடிட்டு போலான்னு பாத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. யாருக்கிட்டயுமே எதுவும் கேட்காம எடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான் அப்படி திருடலாம் மாட்டேன். கேட்காம எடுக்க கூடாதுன்னா சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டு ஏமாத்தி வாங்கிக்கலாம்னு மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்களா உங்க அம்மா? அப்படி எல்லாம் இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஐயோ என்னாச்சு? ஏன் பாரு அழற? வாமா மீன்காரம்மா, உன் புள்ள என் பேத்திக்கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளைகிட்ட இருந்து கேக்க பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இது என் பொண்ணு கேக்க பிடிங்கி சாப்பிட்டாளா? பாரு, அந்த பாப்பா கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் கேக்க பிடிங்கி எல்லாம் சாப்பிடல. பாப்பா தான் எனக்கு கேக் கொடுத்தா. பாத்தியா, கேக்க பிடிங்கி தின்னுட்டு குழந்தை கொடுத்துச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. முன்ன பின்ன இந்த மாதிரி கேக்கெல்லாம் பார்த்திருந்தா தானே அதெல்லாம் பிடிங்கி தின்ன கூடாதுன்னு தோணும். அதெல்லாம் பார்க்காததுனாலதான் புள்ள கையில இருந்து தெரியாம கேக்க பிடிங்கி திங்கிறா. ஐயோ பாரு, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? அம்மா தான் அம்மாக்கு காசு கிடைக்கும் போது உனக்கு கேக் வாங்கி தரேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் பாரு அந்த பாப்பா கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி சாப்பிட்ட? அம்மா இல்லையம்மா, நான் கேக்க பிடிங்கி எல்லாம் சாப்பிடல. அந்த பாப்பா தான் எனக்கு கொடுத்தா. அக்கா இந்தாங்க பணம் வாங்காம வந்துட்டீங்க. ஐயோ அக்கா என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த மீன்காரம்மாவுடைய பிள்ளை நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கேக்க பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்குது. என்ன எதுன்னு கேட்டதுக்கு தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு.
இல்லம்மா, என் பிள்ளை அப்படியெல்லாம் யார்கிட்ட இருந்தும் எதையும் புடுங்கி எல்லாம் சாப்பிட மாட்டா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிதாம்மா வளர்த்துருக்கேன். அம்மா, ஆமாம்மா, பாரு என்கிட்ட கேக்கு புடுங்கல. நான் தான் பாருக்கு கேக்கு கொடுத்தேன். பொய் பொய் பொய். நான் பாக்கும்போது இவ தான் பிள்ளை கிட்ட இருந்து கேக்க புடிக்கி தின்னுக்கிட்டு இருந்தா. இப்போ இல்லவே இல்லன்னு போய் சொல்றா. இந்த சின்ன வயசுலயே திருடுறது மட்டும் இல்லாம போய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, என் பிள்ளைய நான் அப்படியெல்லாம் வளர்க்கல. என் பிள்ளை பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா, திருடவும் மாட்டா. ஆமாம்மா, பாரு போய் சொல்லல. பாவம், நான் தான் கேக்கு கொடுத்தேன். பாருவ திட்டாதீங்க. ஏய் ரியா, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உடனே திட்டுனாதான் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாம இருக்குங்க. அத்தை, நீங்க சும்மா இருங்க. அதான் ரியா தான் கொடுத்தேன்னு சொல்றால, அப்புறம் என்ன? அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா, பரவாயில்ல. எங்க கிட்ட காசு பணம் இல்லைனாலும் இப்படி எல்லாம் திருடணும் ஏமாத்தணும்லாம் நாங்க நினைக்க மாட்டோம்மா. என் பிள்ளையும் நான் அப்படி வளர்க்கலம்மா. பணத்தை கொடுங்கம்மா, நாங்க போயிடுறோம். ஆமாமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டதும் எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதான் வேலை. இதுக்குதான் கேட்டை எப்பவும் பூட்டி வைக்கணும். இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்றது. கேட்டா தானே? எதமாவே பாரு கேக்க புடுங்கலம்மா. நான் தான் பாருக்கு கேக்கு கொடுத்தேன். அப்பா தானே சொன்னாரு நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிடணும்னு. அதான் நான் பாருக்கு கொடுத்தேன். அப்ப ஏமா பாட்டி பாருவ திட்டிட்டாங்க? என்னாலதான் பாட்டி பாருவ திட்டுனாங்களாம்மா? இல்லரியா, ஒன்னாலலாம் இல்ல. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அப்பா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத எல்லார்கிட்டயும் கொடுத்துதான் சாப்பிடணும். நீ சரியா தான் பண்ணிருக்க. ஆனா உன் பாட்டி செஞ்சதுதான் தப்பு. உனக்கு இருக்கிற அறிவு கூட உன் பாட்டிக்கு இல்ல. ஆனா பாரு பாவம்மா, கேக்கு சாப்பிடவே இல்ல. சரி பரவாயில்ல, விடுறியா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்பா கிட்ட சொல்லி பாருக்கு வேற கேக் வாங்கி கொடுக்கலாம்.